எங்க கட்சியில ஈகோன்றதே கிடையாது. நீங்க பெரியவர், நான் பெரியவர், நீ சிறியவர், நான் பெரியவர்ன்ற அந்த இதே கிடையாது. எல்லாமே பேரர் அண்ணா வழி வந்த புரட்சி தலைவரின் தொண்டர்கள், புரட்சி தலைவரின் வழி வந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய பிள்ளைகள். இதுல எங்க ஈகோ இருக்கும்? எங்கேயுமே ஈகோ இல்லை. அதனால ஈகோ இல்லாத ஒரு முழுமையான ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு முதன்மையான ஒரு பதவிக்கு வர முடியும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான். அதாவது பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில நீங்க கேள்வி கேட்டது எல்லாம் அவர் சொல்லிட்டார் பதில். நான் போய் மீண்டும் மீண்டும் போய் இப்ப அவர் பொறுத்தவரை அவர் அதிமுகல ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முன்னாள் அமைச்சர். அப்படி இருக்கும்போது அவரை பத்தி நான் கருத்து சொல்றது உசிதமா இருக்காதா? அதனால நீங்க நீங்க எப்படிதான் திருப்பி திருப்பி கேட்டாலும் சரி, அவரை பொறுத்தவரை ஏடிஎம்கே, அவரை பொறுத்தவரை ஒரு முன்னாள் அமைச்சர், அவரை பொறுத்தவரை இப்ப பிரசன்ட் ஏடிஎம்கே எம்எல்ஏ, அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கட்சியில இருக்கிறதுனால நான் எதுவுமே கருத்து சொல்ல முடியாது. இந்த மாதிரி திமுக பத்தி இவ்வளவு நேரம் இருந்தேன். யாராவது திமுக பத்தி நீங்க கேட்டீங்க நீங்க நாட்டுல தேனும் பால் ஆரம் கூட இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு ஏழை வயது குட்டி எரியுது. பட்ஜெட்ல ஒண்ணும் கிடையாது. கடைசி பட்ஜெட் இதோட போட்ட பக்கம் அவங்க வரப்போறது இல்லை. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை யாருமே அதை பத்தி பேச மாட்டேன்றீங்க. எங்க கட்சியில என்ன நடக்குது அதுதான் நீங்க துருவி 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 கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா? நீங்க எப்படிதான் துருவி கேட்டாலும் சரி, என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் சரி, விடை ஒண்ணுதான். உடைக்க முடியாத ஒரு மாபெரும் இயக்கம், எஃகு போட்ட ஒரு இயக்கம்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். அதனால என்ன சதி சூழ்ச்சிகள் வந்தாலும் சரி, அத சதிகள் எல்லாம் தொண்டர்களே சரி ஒற்றுமையாக முறியடிப்பாங்க. அதுல மாறுகிட்ட கருத்து கிடையாது.